Hello friends, welcome to our channel. எல்லாரும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டச் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து வெச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் 5 minutes ஸ்நாக்ஸ் போட சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு 5 minutes ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 3 பொட்டேட்டோஸ் எடுத்துக்க போகிறோம். லாங்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு நல்லா வரும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதை கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை வந்து தோலில் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ 3 பீசஸையும் நல்லா தோலில் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இது மாதிரி நல்லா லாங் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் வந்துட்டு பர்ஃபெக்ட் பீசஸ், அழகாக பர்ஃபெக்டாக அந்த ஷேப் அண்ட் சைஸில் வந்தது. அதெல்லாம் வந்துட்டு கரெக்டான சைஸில் வராதது. ரெண்டும் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதையும் செய்யலாம், பட் பர்ஃபெக்ட் சைஸில் வரணும் அப்படின்னா இது மட்டும் எடுத்து செஞ்சால் போதும். நான் அதையும் சேர்த்து தான் போட போகிறேன். இப்போ நம்ம பொட்டேட்டோஸ்லாம் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பாயில் பண்ணிக்கலாம். லைட்டாக டேஸ்ட்டுக்காக சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு பாயில் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ணினாலே ஃபுல்லாக வந்துட்டு குக் ஆகாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரை பண்ண போகிறோம். நான் பாயில் பண்ணதுக்கப்புறமா காட்டுறேன். பாருங்கள், பாயில் ஆயிடுச்சு. நம்ம வந்துட்டு ஃபுல்லாக பாயில் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு 70% அந்த அளவுக்கு பாயில் பண்ணால் போதும். அதாவது ரொம்ப வேகக்கூடாது, முழுசாக வேகாமல் ஒரு அரை வேக்காடை எடுக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு கிளாத் மேலே போட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு அழுத்தி கொடுத்தீங்கன்னா தண்ணியெல்லாம் இதாயிரும். ஸோ இப்போ நல்லா ட்ரை பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சமாக சால்ட், அப்புறம் ரொம்ப கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ். பொட்டேட்டோஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற மாதிரி பார்த்து எடுத்துக்கணும். இப்போ எல்லா பொட்டேட்டோஸையும் வெளியே எடுத்துடலாம். நான் ஃபர்ஸ்ட் செட் மட்டும் எடுத்ததை காட்டுறேன். மற்ற செட்லாம் நான் வந்து அப்புறமா தான் எடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இந்தளவுக்கு நீங்கள் எடுக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நிறையா வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணி வச்சுக்கோங்க.